வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாலியில் அம்மு அபிராமி அவங்க பண்ண பர்மிஸ் அத்தோ ஸ்டஃப்டு கேபேஜ் ரோல் வித் ஸ்பைசி டேங்கி பீனட் சாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூவஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வைக்க அந்த அத்தோ ரெடி பண்ணிடலாம். அத்தோ பவுடர் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அடுத்து கொஞ்சம் உப்பை தண்ணியில் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நூடுல்ஸ் தேவையோ அதை போட்டுட்டு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லடை, அது 3 எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கோஸ் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து நார்மல் வரமிளகாயை வறுத்துட்டு உள்ளே இருக்க விரையெல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பூண்டை சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சிட்டு அந்த எண்ணெயோடு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம வேக வச்சு எடுத்த நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் கொஞ்சம் உதிராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி பண்ணது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து கோஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ தட்டை 2 உடச்சி போட்டுக்கிறேன். உங்கள் இஷ்டம்தான், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அது சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பூண்டும் அந்த எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இதுதான் உங்களோட அத்தோக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடி ரெடி பண்ணியிருந்தோம்ல, வேர்க்கடலை அண்ட் பொட்டுக்கடலை, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாய் அரைச்சி வச்சதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக உப்பு கலந்த தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களோட வெஜிடேரியன் அத்தோ சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த அத்தோக்கு ஃப்ளேவரே அந்த பூண்டும் அந்த எண்ணெயும் தான். ஸோ கண்டிப்பாக அதை நிறைய சேர்த்துக்கோங்க. அடுத்து பேனில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கோஸை நான் இந்த மாதிரி இலையாக எடுத்திருக்கேன். இந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்டு இருக்கும், அதை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக ரோல் பண்ண முடியும். இப்போ இதை எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருங்க. நீங்கள் முழு கோஸை அப்படியே தண்டோடு போட்டு வேக வைக்கிறீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணலாம். நான் தனித்தனியாக போட்டதுனால 5 நிமிஷத்துலேயே தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன். அடுத்து ஒரு தோசை பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச கோஸை இந்த மாதிரி பேனில் போட்டுட்டு நல்லா 2 சைடுமே குக் பண்ணிக்கோங்க. இதை நம்ம திரும்பி குக் பண்ண மாட்டோம். ஸோ பேன்லேயே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் மேட்டில் வச்சுட்டு உள்ளே கொஞ்சமாக அத்தோ ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அத்தோவை நல்லா சீல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து மடிச்சுக்கோங்க. ஸோ மடிக்கும் போது எல்லாமே நல்லா சீல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவாக எல்லாத்தையும் டைட்டாக ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இதை கவர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக டூத் பிக்கோ எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி மூடி விட்டிங்கனாலே நல்ல சீல் ஆகிடும். பாருங்கள், எல்லா சைடுமே நமக்கு பக்காவாக ரெடியாகி வந்திருக்கு. மேலே கொஞ்சமாக நூடுல்ஸை இந்த மாதிரி லைட்டாக நாட் போட்டுக்கிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருங்க. நான் மொத்தமாக இன்றைக்கி 4 பண்ணியிருக்கேன். அடுத்து நாம் இந்த ஸ்பைசி அண்ட் டேங்கி பீனட் சாஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் 1 வெங்காயம் அண்ட் 3 பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டு தான் அரைச்சோம். ஸோ ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ நான் வேர்க்கடலையை கொஞ்சமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரனே அரைச்சிக்கோங்க. இப்போ அதை வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்க புளியில் இருக்க அந்த சாறு மட்டும் எடுத்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா வெங்காயம் அரைக்கும் போது கொஞ்சோண்டு புளி போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் அத்தோக்கு பண்ணதில் அந்த புளி மீந்ததுனால அதை அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன்.
இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடும். சீரியஸாகவே இந்த சாஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் நார்மலாக இட்லி தோசையோட கூட இந்த சாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.